சவுதி அரேபியாவின் கூலிப்படைகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த யமன் ஹவுதி இராணுவத்தினர் இன்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கப் போகின்றார்களா? தற்போதைய தரைவழி தாக்குதல்களில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் எவ்வாறு முன்னேறி வருகின்றார்கள்? ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலும் தென்கிழக்கு பிரதேசத்திலும் நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்கள், விண்ணுக்கு ஏவப்பட்ட ஈரானினுடைய மிக முக்கியமான நாஹிட்-2 செயற்கைக்கோள், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் இறுதி அறிவிப்பும், அமெரிக்க தூதர் டாம் பெராக்கினுடைய இறுதி எச்சரிக்கை மிரட்டல்களும், சிரியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும், தெற்கு சிரியாவை ஜபல் அல் ட்ரூஸாக மாற்றிய ட்ரூஸ் தலைவர்களும். இன்று மதியம் காசா தொடர்பாகவும் ஈரானினுடைய மிக முக்கியமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் காணொலி ஒன்றை பதிவிட்டுள்ளேன். குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிட முடியும். மேலும் இனி வரக்கூடிய சில நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 2 காணொலிகளை பதிவிடுவதற்கு தீர்மானித்துள்ளேன். இறைவன் நாடினால் பகல் வேளையில் ஒரு காணொலியையும் இரவு வேளையில் ஒரு காணொலியையும் பதிவிடுவேன். அதே நேரம் தொடர்ச்சியான ஆதரவுகளை வழங்கி வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிரியா விவகாரம் தொடர்பாக நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் டமஸ்கஸினுடைய தெற்கே இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தையும் இராணுவமயமாக்குவோம். இஸ்ரேலிய இராணுவத்தினால் இராணுவமயமாக்கப்பட்ட பிரதேசமாகவே டமஸ்கஸினுடைய தெற்கு பிரதேசங்கள் அனைத்தும் காணப்படும். சிரியாவினுடைய தெற்கு பிரதேசமானது ட்ரூஸ் மக்களுக்கு சொந்தமான பிரதேசமாகும். ட்ரூஸ் மக்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு தனியான சுதந்திர பிரதேசத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் சிரியாவுக்கும் இடையிலான விசேட பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பிரான்சினுடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தைகள் பாரிஸ் நகரிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூலோபாய விவகார அமைச்சரான ரான் டெர்மரும் அமெரிக்க தூதர் டாம் பெராக்கும் இன்னுமேனிய முக்கியமான பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தையானது வெற்றியளித்திருப்பதாகவும் மிகவும் தீர்க்கமான நேர்மறையான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க தூதர் டாம் பெராக் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பேச்சுவார்த்தையிலே எடுக்கப்பட்டிருந்த முடிவுகள் தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. அதாவது சுவைதா பிரதேசத்திலே நடைபெற்ற மோதல்கள் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் அமெரிக்காவின் தலைமையிலேயே நடைபெறும். சுவைதா மோதல் தொடர்பான அனைத்து கோப்புகளையும் அமெரிக்காவே கண்காணிக்கும். அதே போன்று ட்ரூஸ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் இருந்து அரபு பழங்குடி படைகள் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும். பெடோயின் அரபு பழங்குடி படைகளும் இன்னுமேனிய மிக முக்கியமான அரபு பழங்குடி படைகளும் ட்ரூஸ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். இதற்கு பிறகு எந்த ஒரு அரபு பழங்குடி படைகளும் சுவைதா பிரதேசத்திலும் ட்ரூஸ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலும் நிலை கொள்ள முடியாது. மேலும் இதற்கமைவாக ஏற்கனவே சுவைதா பிரதேசத்திற்குள்ளும் ஏனைய பகுதிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய பெடோயின் அரபு பழங்குடி படைகளையும் இன்னுமேனிய பழங்குடி படைகளையும் ட்ரூஸ் மக்களுடைய இராணுவ குழுவான சுவைதா மிலிட்டரி கவுன்சிலானது முழுமையாக வெளியேற்றும். அரபு பழங்குடி படைகளை முழுமையாக வெளியேற்றி நிலத்தை சுத்தம் செய்வதற்கான அனைத்து விதமான பொறுப்புகளையும் ட்ரூஸ் படைகளே மேற்கொள்வார்கள். அதே போன்று சுவைதாவினுடைய உள்ளூர் நிர்வாகமே சுவைதா பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும். சுவைதா பிரதேசத்தை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் சுவைதாவின் உள்ளூர் நிர்வாகத்திற்கே வழங்கப்படும். இதிலே சிரியாவினுடைய அரசாங்கம் எந்த விதமான தலையீடுகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இதையும் மீறி ஏதாவது மீறல்கள் நடைபெற்றால் இரு தரப்பினரும் அமெரிக்காவிடமே முறைப்பாடுகளை முன்வைக்க வேண்டும். அதே போன்று தெற்கு சிரியாவின் குனித்ரா மற்றும் தாரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் உள்ள கனமான ஆயுதங்கள், நடுத்தர ஆயுதங்கள் அனைத்தும் சிரியாவினுடைய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். குறித்த பிரதேசங்களிலே வாழக்கூடிய அரபு பழங்குடி மக்கள் எந்த விதமான கனமான ஆயுதங்களையும் நடுத்தர ஆயுதங்களையும் இதற்கு பிறகு வைத்திருக்கவே முடியாது. இன்னும் 2 வாரத்திற்குள் சிரியாவினுடைய அரசாங்கம் இவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் முழுமையாக மீளப் பெற வேண்டும். அதே போன்று தாரா மற்றும் குனித்ரா பிரதேசங்கள் இஸ்ரேலி இராணுவத்தின் இராணுவமயமாக்கப்பட்ட பிரதேசங்களாகவே காணப்படும் என குறித்த பேச்சுவார்த்தைகளில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தீர்மானங்களுக்கு ஜூலானினுடைய அரசாங்கம் முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.
அதாவது தெற்கு சிரியாவை ரூஸ் மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வழங்கிவிட்டார்கள். ரூஸ் மக்களுடைய பெயரில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வழங்கப்பட்டுவிட்டன. இதைத்தான் கடந்த வாரம் வெளியிட்ட காணொளிகளில் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டு நாடகம் தெற்கு சிரியா பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் முழுமையாக ஒப்படைப்பதற்கான ஒரு திட்டமாகவே அமைந்துள்ளது என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக தம்பி ஜூலானி தெற்கு சிரியா பிரதேசத்தை அண்ணன் நெட்டன்யாகுவின் தலைமைக்கு ஒப்படைத்து விட்டார். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்திருப்பதன் விளைவாக தெற்கு சிரியாவின் சுவைதா பிரதேசத்தையும் அதனுடைய சுற்றுப்புற பகுதிகளையும் ஜபல் அல் ரூஸ் என ரூஸ் மக்களுடைய தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதாவது குறித்த பிரதேசம் ரூஸ் மக்களுக்கு மாத்திரம் சொந்தமான பிரதேசம் என அறிவித்துள்ளார்கள். அடுத்து குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமானது சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமாகும். குறித்த வடகிழக்கு பிரதேசமானது குர்திஷ் மக்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. குர்திஷ் மக்களுடைய படைகளான SDF படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி குர்திஷ் படைகளான SDF படைகளுக்கும் ஜூலானிக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய SDF படைகள் சிரியாவின் அரசை ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தினை சிரியாவின் அரசாங்கத்தோடு முழுமையாக இணைக்க வேண்டும் என்றும் குறித்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் குறித்த ஒப்பந்தத்திற்கமைவாக SDF படைகள் எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கவில்லை. ஒரு தந்திரமான காய் நகர்த்தலாகவே இந்த ஒப்பந்தத்திற்கும் சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள். எனவே இப்படியான நிலைமையில் தற்போது சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய SDF படைகளை அவசரமாக சிரியாவின் அரசை ராணுவத்தில் இணைந்து கொள்ளுமாறும் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்குமாறும் ஜூலானி நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே இதற்கான முடிவுகளை SDF படைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜூலானியும் அழுத்தங்களை வழங்கியுள்ளார். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவும் அமெரிக்காவின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவும் வடகிழக்கு சிரியாவின் குர்திஷ் படைகளான SDF படைகளுக்கும் ஜூலானிற்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளை தலைமை தாங்குவதற்கு பிரான்ஸ் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள் குறித்த பேச்சுவார்த்தைகளை பிரான்சிலே ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தெற்கு சிரியாவை ரூஸ் மக்களுக்கு வழங்கி இருப்பதை போன்று சிரியாவின் வடகிழக்கு பிரதேசமானது குர்திஷ் மக்களுக்கு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவினுடைய ஆயுதங்கள் கீழே வைக்கப்படக்கூடாது என்றும் குர்திஷ் மக்களுக்கான தனியான மாநிலமாகவே சிரியாவின் வடகிழக்கு பிரதேசம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். அப்போதுதான் சிரியாவினுடைய தெற்கு பிரதேசத்தையும் வடகிழக்கு பிரதேசமான குர்திஷ் பிரதேசத்தையும் ஒன்றிணைத்து டேவிட் கொரிடோர் பாதையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் இலகுவாக அமைத்து விட முடியும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இதற்கான சம்மதத்தையும் தம்பி ஜூலானி அண்ணன் நெட்டன்யாகுவுக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய 4 பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க தூதர் டாம் பெராக் லெபனானுக்கு விஜயம் செய்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். லெபனானிலிருந்து விடைபெறும் சந்தர்ப்பத்தில் டாம் பெராக் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்களையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். ஹிஸ்புல்லாஹ்வுடைய ஆயுதங்கள் கீழே வைக்கப்பட்டால் மாத்திரமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறும் என்றும் லெபனானுடைய சபாநாயகரிடம் அமெரிக்க தூதர் டாம் பெராக் நேரடியான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தலைமைகள் தங்களுடைய நிலைப்பாட்டை நேரடியாக லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்களுக்கு தெரிவித்தார்கள். நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒரு பொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணி ஆக்குவது என்பது ஒரு வெற்று மாயையாகும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறினாலும் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒரு பொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை. எங்களுடைய ஆயுதங்கள் லெபனான் மக்களுடைய உரிமைகளாகும். லெபனானுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த ஆயுதங்களை ஒரு பொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை. இதுதான் எங்களுடைய இறுதி முடிவாகவும் இருக்கப் போகின்றது. மேலும் இதற்காக அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டால் அவற்றை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தலைமைகள் லெபனானுடைய சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்களுக்கு தங்களுடைய இறுதி முடிவை அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதர் டாம் பெராக் லெபனானிலிருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாஹ் நிராயுதபாணியாக்கப்பட்டால் ஹிஸ்புல்லாஹ்வுடைய ஆயுதங்கள் கலைக்கப்பட்டால் இஸ்ரேலானது ஒரு பொழுதும் லெபனானுக்கு எதிரான அடுத்த போரை ஆரம்பிக்காது. லெபனானிய மக்களும் இன்னும் ஒரு போரை சந்திக்க வேண்டிய தேவையில்லை என அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அதாவது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை நிராயுதபாணியாக்காவிட்டால் லெபனானுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய போரை
போரை ஆரம்பிக்கும் என்றும் லெபனான் மக்கள் மிகப்பெரிய போரை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்றும் அமெரிக்க தூதர் டாம் பெராக் நேரடியான மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் ஈரான் நாஹிட் 2 என்கின்ற மிக முக்கியமான செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவியது. ஈரானினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 120 கிலோகிராம் எடை கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மைக்ரோ சேட்டலைட்டாகவே இந்த நாஹிட் 2 செயற்கைக்கோளானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோளானது குறைந்த பூமியின் சுற்றுப்பாதையில் செயற்படக்கூடியது மற்றும் இந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு ஏவப்பட்டிருப்பது ஈரானினுடைய விண்வெளி துறையிலே மிகப்பெரிய பாய்ச்சலாகவும் கருதப்படுகின்றது. ஈரானினுடைய எதிர்கால புவிசார் செயற்கைக்கோளுக்கு மிக முக்கியமான தொழில்நுட்பங்களை குறித்த செயற்கைக்கோள் கொண்டிருப்பதனால் இந்த செயற்கைக்கோளானது மூலோபாய ரீதியில் மிக முக்கியமான செயற்கைக்கோளாகவும் கருதப்படுகின்றது. ஈரானினுடைய தகவல் தொடர்பு வலையமைப்புகளை விரிவுபடுத்துவதற்காகவும் இராணுவ கண்காணிப்புகளின் துல்லிய தன்மையை விரிவாக்குவதற்காகவுமே இந்த செயற்கைக்கோள் களமிறக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த செயற்கைக்கோளினுடைய அதிக எடை காரணமாகவும் அதிக விலை உயர்வு காரணமாகவும் ரஷ்யாவினுடைய உதவியோடு குறித்த செயற்கைக்கோளானது ரஷ்யாவிலிருந்து விண்ணுக்கு ஏவப்பட்டுள்ளது. மேலும் குறித்த செயற்கைக்கோள் தொடர்பான சோதனைகள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் ஈரானிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு ஈரானினுடைய மேற்கு பிரதேசமான ஷர்டாஷ்ட் பிரதேசத்தில் IRGC இராணுவ தளம் ஒன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களும் வெடிகுண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானினுடைய மேற்கு பிரதேசமான ஷர்டாஷ்ட் பிரதேசமானது ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலேயே காணப்படுகின்றது. குறித்த வரைபடத்தில் இதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். மேலும் குறித்த எல்லை பிரதேசத்தினூடாகவே பயங்கரவாதிகள் நுழைந்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குர்திஷ் பயங்கரவாத குழுவான PJAK பயங்கரவாத குழுவே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த பயங்கரவாத குழு மேற்கொண்டிருக்கக்கூடிய வெடிகுண்டு தாக்குதலிலும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களிலும் IRGC குதுஸ் படையை சேர்ந்த 5 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 10க்கும் அதிகமான வீரர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அத்தோடு குறித்த தாக்குதலை தொடர்ந்து IRGC குதுஸ் படையினுடைய ஏனைய படைப்பிரிவுகள் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பயங்கரவாதிகளுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறித்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாக அதிகளவான ISIS பயங்கரவாதிகளும் நுழைவதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே மாத்திரம் ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாக நுழைவதற்கு முயற்சி செய்திருந்த 25க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகளையும் முக்கிய பயங்கரவாத புள்ளிகளையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈரானினுடைய மேற்கு பிரதேச எல்லையை சிதைப்பதற்காகவே இந்த பயங்கரவாதிகள் திட்டமிடப்பட்டு களமிறக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு இன்று காலை ஈரானினுடைய தென்கிழக்கு பிரதேசமான சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலும் பயங்கரவாதிகள் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானின் தென்கிழக்கு பிரதேசமான சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுவான ஜெய்ஷ்-இல்-அதில் பயங்கரவாத குழுவே இந்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த ஜெய்ஷ்-இல்-அதில் பயங்கரவாத குழுவானது ISIS பயங்கரவாதிகளோடு நெருக்கமான தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய பயங்கரவாத குழுவாகும். மேலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய MEK பயங்கரவாதிகளுக்கும் ஜெய்ஷ்-இல்-அதில் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய MEK பயங்கரவாதிகளுக்கு மொசாடே முழுமையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே ஜெய்ஷ்-இல்-அதில் பயங்கரவாத குழுவுக்கும் பல்வேறுபட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இன்று காலை சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே இந்த பயங்கரவாத குழுவானது மேற்கொண்ட தாக்குதலில் 15 ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 22க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். மேலும் குறித்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே பசிச் படைப்பிரிவினரும் ஈரானுடைய IRGC குதுஸ் படைப்பிரிவினரும் களமிறங்கியுள்ளார்கள். குறித்த பகுதியில் களமிறங்கியிருந்த 15க்கும் அதிகமான ஜெய்ஷ்-இல்-அதில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலின் போது 5 பயங்கரவாதிகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய பயங்கரவாதிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் அவர்களை அழிப்பதற்காகவும் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினரும் பசிச் படையினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரானுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை அதிகரிப்பதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இன்னும் ஒரு புறம் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகள் சில ட்ரோன் தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த உளவாளிகளின் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் பல உளவாளிகளையும் கைது செய்தும் வருகின்றார்கள். தற்போது வரை 1500க்கும் அதிகமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்.
அடுத்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படையான தாரிக் சாலேவினுடைய படைகள் யமன் ஹவுதிகளுக்கு சொந்தமான ஆயுத கப்பல் ஒன்றை கைப்பற்றி இருந்தார்கள். ஈரானில் இருந்து யமன் ஹவுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருந்த மிக முக்கியமான ஆயுத கப்பலையே சவுதி அரேபியாவின் உதவியோடு தாரிக் சாலேவினுடைய படைகள் கைப்பற்றி இருந்தன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினாலும் பச்சை நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் யமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் நிற பிரதேசமே சவுதி அரேபியாவின் கூலிப்படையான தாரிக் சாலேவினுடைய படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். அதே போன்று இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிற பிரதேசம் இஸ்லா கட்சியின் படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இந்த இஸ்லா கட்சியும் தாரிக் சாலேவினுடைய படைகளும் சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளாகவே இருக்கின்றார்கள். அதே போன்று இலக்கம் 4 நீல நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடன் பிரதேசம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூலிப்படைகளை STC படைகள் என்றும் அழைப்பார்கள். அத்தோடு சவுதி அரேபியாவின் கூலிப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக நேற்றைக்கு முன்தினம் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளை பலவீனப்படுத்துவதற்காகவும் யமன் ஹவுதிகளுடைய பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காகவுமே இந்த தாக்குதல் திட்டங்களை இவர்கள் வகுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் இவர்களை முந்திக் கொண்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவின் கூலிப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு யமன் ஹவுதிகள் இன்று காலை அதிரடியாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். யமன் ஹவுதிகளுக்கு சொந்தமான ஆயுத கப்பலை கைப்பற்றியதற்கான பதிலடி தாக்குதல்களை வழங்கும் நோக்கத்தோடு இந்த தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாய்ஸினுடைய வடகிழக்கு பிரதேசத்திலும் தாய்ஸினுடைய மேற்கு பிரதேசத்திலுமேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இன்று காலை நூற்றுக்கணக்கான யமன் ஹவுதி வீரர்கள் களமிறங்கி இந்த தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 4 பிரதேசத்தினூடாக இந்த தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு சில மணி நேரங்களுக்குள்ளேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் தாய்ஸினுடைய வடகிழக்கு பிரதேசத்திலே 4 பகுதிகளை முழுமையாக கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி இருந்த சவுதி அரேபியாவின் கூலிப்படைகளில் 50க்கும் அதிகமான சிப்பாய்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் கொத்தாக அளித்துள்ளார்கள். மேலும் தற்போது குறித்த பிரதேசங்களில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இன்றிரவு யமனுடைய தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளான STC படைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யமன் ஹவுதி இராணுவத்தினர் தாய்ஸினுடைய வடகிழக்கு பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் களமிறங்கி யமன் ஹவுதி இராணுவத்தினை பின்வாங்க செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஒருபொழுதும் யமன் ஹவுதி இராணுவத்தினை தரைவழி தாக்குதல்களில் தோற்கடிக்கவே முடியாது. இந்த தரைவழி தாக்குதலில் சவுதி அரேபியாவுடைய கூற்றுப்படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளுக்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தரமான விருந்துகளை வழங்கப் போகின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இதற்கமைவாகவே தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.